லியோ டால்ஸ்டாய் யார் தெரியுங்களா? காந்தியடிகள் தனக்கு மனச்சோர்வு ஏற்படுகிற போது கடிதம் எழுதி கேட்பார், இதற்கு நான் என்ன செய்யட்டும்? அப்ப டால்ஸ்டாய் சொல்லுவாராம், உங்கள் நாட்டில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருக்கிறது. காந்தியடிகள் சொல்றாரு. யார் சொல்றா? ரஷ்ய நாட்டு அறிஞர் சொல்றாரு. அதுவே திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது, மனக்கவலை மாற்றும் மருந்து அந்த நூலில் இருக்கிறது என்று அவர் சொன்னதை கேட்டு காந்தியடிகள் வெட்கம் அடைந்தார். நம் நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி ரஷ்ய நாட்டுக்காரர் சொல்றாரு. எப்படி சொன்னாரு? ஜியு போப்பினுடைய மொழிபெயர்ப்ப டால்ஸ்டாய் படிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் பிறந்த திருவள்ளுவர் எழுதி ஜியு போப் மொழிபெயர்த்து ரஷ்ய நாட்டு அறிஞருக்கு அதை கடிதத்தில் எழுத காந்தியடிகள் படித்துவிட்டு திருக்குறளை உடனடியாக வாங்கி அதனுடைய மொழிபெயர்ப்பு முழுவதையும் படிச்சிருக்காரு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்பவுமே. இப்படி இங்கே அருமையான புத்தகங்களை அவர் சொன்னார். புத்துயிர்ப்பு நாவல நேரம் இருந்தால் படிங்க. போரும் வாழ்வும் அவருடைய புத்தகங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சிறுகதை ஒன்று எல்லாரும் அப்படியே ஒரு உழுப்பொழுப்போம். அதாவது அக்காகாரி பணக்காரி, தங்கச்சி யாரி பணம் இல்லாதவ. அப்ப தன்னுடைய வீட்டுக்காரன் சொல்லிக்கிட்டே இருப்பா, எப்படியாவது பணக்காரன் பணக்காரன் அப்படி சொல்லிட்டே இருப்பா. அப்ப அந்த ஊர்ல ஒரு போட்டி அறிவிப்பாங்க. என்ன தெரியுமா? காலையில ஒரு சின்ன தொகை பணம் கட்டணும். கட்டிட்டு ஒரு இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். ஓட ஆரம்பிக்கிறப்ப ஒவ்வொரு கல்லா தாண்டி சின்ன சின்ன கல்ல வச்சிருப்பாங்க, தாண்டிக்கிட்டே ஓடணும். நடுவில் சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிக்கலாம். சூரியன் மறைவதற்குள்ள திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடணும். அப்படி வந்துட்டா எவ்வளவு தூரம் நீ ஓடனியோ அந்த இடம் பூரா உனக்கு. இவ்வளவுதான். இப்ப இந்த பொண்ணு சொல்லுவா, நீ அதுல போய் கலந்துக்கோ. தன் கணவனை பார்த்து, எங்க அக்கா மாதிரி நான் பணக்காரி ஆகணும், போய் கலந்துக்கோ. சரின்றான். அவன் போய் கலந்துக்கிட்டான். பணத்தை கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சான். வெயில்ல ஓட ஆரம்பிக்கிறான். இவ கத்துறா, ஓடு ஓடு ஓடுன்றான். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். வேர்க்குது, விறுவிறுக்குது. ஓடு கையாட்டுறாங்க. அதே மாதிரி மாலை நேரம் வந்துருச்சு. வந்துருன்னு கையாட்டுறாங்க. வேகமா வர்றான். வந்து அந்த புறப்பட்ட இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே இவன் ஓடின ஓட்டத்தோட இடத்த பார்த்தாங்க. ஏறத்தாலும் 1000 ஏக்கர் அளவுக்கு அவன் ஓடிட்டான். அப்படி 1000 ஏக்கர் ஓடிட்டான்னு அறிவிச்ச உடனே அவன் கீழே விழுந்தாங்க, இறந்து போனான். எந்திரிக்கல. இப்ப பக்கத்தில் இருக்கவன் சொல்றான், இவனுக்கு தேவை 1000 ஏக்கர் நிலமா, 6 அடி நிலமா? 6 அடி நிலம். பேராசை பேராசை அவ்வளவுதான். இப்ப அந்த மனைவி அழுதுட்டு இருப்பா. நம்ம ஆசை எப்படி ஆக்கிருச்சு பாருங்க. 6 அடி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே. இந்த பாட்டு எழுதுனது யாரு? கண்ணதாசன். வேற ஆளே கிடையாது உங்களுக்கு. இந்த கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்து எழுத சொன்னா திருவள்ளுவருக்கு போடுறாரு, அவர் எழுதிட்டு பாடுறார். கண்ணதாசன் நன்றி. யாருங்க? சுரதா. சுப்பு ரத்தன தாசன். பாரதிதாசனுடைய சுப்புரத்தன்ங்கிறது பாரதிதாசனுடைய பேரு. சுப்பு ரத்ன தாசன் சுரதா. என்ன படம்? அப்படி சபாஷ். 2 புத்தகம் தரணும் அவருக்கு. புத்தகத்தையே காணும். நான் பாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் நான் தான் கையில் காசு கொடுத்துட்டு போகிறேன், அந்த புத்தகம் வாங்க இந்த புத்தகம் வாங்குங்கன்னு சொல்லி. பதில் சொல்லிட்டு போயிடாங்க. சரி, நீ சும்மா சின்ன புத்தகம் கொண்டு வாங்க, ஒன்றும் இல்லை, அது அப்புறம் கூட பணத்தில் கழிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இல்லை, இது என்ன தெரியுங்களா? நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் பேசுகிறோம். பேசுறதுல கேள்வி பதில் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். மேல்நாடுகளில் ஒரு பழக்கம் இருக்குங்க. நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத ஊர் இல்லை. போன வாரம் கூட அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். சிரிக்கப்படாது, நீங்கள் சத்தியமாக போயிட்டு வந்தேன். ஏன்னா இப்படித்தான் போன வட்டம் சொன்னார், அப்படின்னு சொல்லக்கூடாது. போன வட்டம் போனேன்னு சொன்னேன், இந்த வட்டம் போனேன் சொல்கிறேன். சரியா?
சரி, அப்ப நான் பார்க்காத இடம் இல்லை, போகாத நாடு இல்லை. நான் பெரிய பணக்காரனா கிடையாதுங்க. இல்லை நான் அரசியல்வாதியா இல்லை. இல்லை நான் பெரிய தாதாவா கிடையாது, நான் தாத்தா தான். அப்புறம் எப்படி நான் போனேன்? நான் படித்த கல்வி, என் தமிழ் என்னை உலகத்துக்கு தான் கொண்டு போச்சுங்க. இன்னைக்கே அப்படித்தான். இந்த ஏப்ரல் தான் லண்டன் போறேன். சொல்லி வைப்போம், போயிடுவேன். பாருங்க, பொய்க்காக இல்லைங்க, எதை நினைக்கிறீங்களோ அதுவாங்க. எண்ணியாங்கே இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். திண்ணியர்ல நல்ல திண்மை உள்ளவர். அதனால நினைச்சிட்டுங்க. நடுவில் நிற்கிறார்கள், இடம் இல்லையா? சேர் போடுங்க. சேர் இல்லையா? ஏன் உட்காருங்கய்யா, கொஞ்சம் வாங்க. முன்னாடி கூட போட சொல்லலாம், உட்கார சொல்லலாம். இடமில்ல என்ன இப்படி வந்து உட்காருங்க முன்னாடி. சினிமாலாம் தரையில் உட்காந்து பார்க்குறோம், டீங்கண்ணா சும்மா உட்காந்து பார்க்கலாம். நிற்கிறவங்க கொஞ்சம் இங்கே மறைக்குது, இப்படி கூட வந்துருங்க, முன்னாடி வாங்க. இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அஜயன் பாலா அவர்கள் அரிய புத்தகங்களை பற்றி பேசினார், நல்ல கதைகளை சொன்னார், கவிதைகளை பற்றி சொன்னார். ஏன்னா வெளிநாட்டுக்கு விஷயமாச்சு சொல்ல வேண்டாம், நம்ம ஊர்லேயும் நல்ல எழுத்தாளர்கள், நல்ல கவிஞர்கள், மிகச்சிறந்த படைப்பாளிகள் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அவருக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கிய நம்முடைய வணக்கத்துக்குரிய திரு காந்திமதி அவர்கள் அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கடந்த ஒரு வாரமாக எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரவேற்று உணவு தந்து ஊரை சுத்தி காட்டி இப்போ இரவு சாப்பாடு வாங்கி எங்களை அனுப்புற வரைக்கும் உடன் இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா மாவட்ட வட்டாட்சியர் வணக்கத்திற்குரிய திரு வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு. அவரோடு உடன் நின்று செயலாற்றுகின்ற அத்தனை வட்டாட்சியர்களுக்கும் துணை ஆட்சியருக்கும் மற்ற ரெவன்யூ துறை சேர்ந்த பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளை அற்புதமாக தந்த மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை அப்படி உருவாக்கிய அந்த தாய் தந்தையருக்கும் எங்கள் பாராட்டை சொல்லி நன்றி இருக்காங்க. யார் அவங்க இருக்காங்களா? சரி, பட்டிமன்றத்தை தொடங்குறோம். நீங்க உடனே கவலைப்படக்கூடாது. இப்பதான் படமே போடுறாங்களாக்கும். இன்னொரு வரைக்கும் நியூஸ் ஓடிச்சா? அதெல்லாம் இல்லை. இன்னொரு வரைக்கும் ஒரு 6 பேருக்கு புத்தகத்தை சொல்லியிருக்கோம், வரப்போகுது. இப்போ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நான் என்னை பொறுத்தப்பட்ட என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு புது தலைப்பு இருந்தால் நல்லா இருக்கட்டும் நான் நினைப்பேங்க. சில பேர் ஜென்மத்துக்கு ஒரே தலைப்பு தான், கணவனா மனைவியா. அந்த 2 பேரையும் நாடு கடத்தணுங்கிறேன், கணவனையும் மனைவியும். அது மட்டும் இல்லை, எப்ப என்ன தலைப்பு போட்டாலும் சரி அதே தான் பேசுறது. ஆனா பெண்ணா, கணவனா மனைவியா, ஆடவரா பெண்டிடா, இதை தவிர வேலை இல்லையா? இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? நாங்கள் விளக்கமா புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு வச்சிருப்போம். இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளியா படிப்பாளியா? இப்படி சொன்னா புரியாது. ரைட்டரா ரீடரா? இப்ப புரியுதா? இன்னொரு தலைப்பு கொடுப்போம். எப்படி தெரியுமா? நாம் இலக்கியங்களை படிப்பது எதற்காக? இன்புற்று மகளவா, என்டர்டைன்மெண்ட், பின்பற்றி வாழவா, ஃபாலோ பண்றதுக்காகவா? இது கொடுப்போம். இந்த வட்டம் அதெல்லாம் இல்லை, உங்களுக்காக புது தலைப்பு. இது வரைக்கும் எங்கேயும் போடல, இப்பதான் முதல்ல போடுறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சியால், அறிவியல் வளர்ச்சி, சயின்ஸினுடைய அந்த வளர்ச்சி, அதனால என்ன பாதிப்பு? கலைகளும் வாசிப்போம். கலைகள் எல்லாமே கலைகள் 64, வாசிப்பு, புத்தக வாசிப்பு, கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறதா? ஆமான்னு சொல்ல 2 பேர், தளர்ந்திருக்கிறதா? ஆமான்னு சொல்ல 2 பேர். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதாவது அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகு சுலபமாக சொல்லாமல் இப்ப யாருமே புத்தகம் படிக்கிறது இல்லைங்க. ஏன்னு அதைத்தான் இன்னைக்கு பேச போறோம்.
சயின்ஸ் வந்த பிறகு நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கலைகளும் வாசிப்பும் என்ன ஆயிற்று? வளர்ந்திருக்குன்னு பேச 2 பேர், தளர்ந்திருக்குன்னு பேச 2 பேர். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் பட்டிமன்றத்தில் 3 பேர் வர்றதில்லைன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. டெஸ்ட் மேட்ச் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2020 மேட்ச் தான். அதில் தான் கெத்தை காட்ட முடியும். புரியுதா? கெத்து தெரியலையா? லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? நான் ரொம்ப நேரம் ஆகும் போட்டிருக்கேன் பாடம் நடத்த. அதில் கதாநாயகன் பேர் கெத்து. சரியா? சரி, நானாக தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறேன் இன்னைக்கு பூரா. நீங்கள் தயவு செஞ்சு தெரியும் தெரியல, ஆமாம் இல்லை ஏதாவது பேசுங்க. சின்ன பிள்ளை கூட தெரிய மாட்டேங்குது கெத்துன்னு சொன்னால் புரியல. 2K கிட்ஸ்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல இருக்கா? சரி, இல்லை இப்போ சொன்னவர்கள வந்து ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போயிருங்களேன். ஒரு நம்பிக்கைக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்காக. வாங்க வாங்க வேமா வாங்க. அப்படியே பின்னாடி ஓடியாந்துருக்கியா? வாங்க வாங்க. இங்கனையும் கேள்வி கேட்பேன், சரியா இருக்கான்னு. வாங்க வாங்க, இந்தாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. உங்கள் பேர் என்ன? ஸ்ரீதரன். 2 ஆன்சர் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க ஐயா. ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு. வாங்க, அங்கே பாருங்க. வாங்க. ஹரிதாரம். வாங்கம்மா வாங்க. அங்கே பாருங்க. அப்புறம் தரேன், வச்சிருங்க, உட்காருங்க. வாங்க. என்ன சொன்னீங்க? லியோ டால்ஸ்டாய். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. சரி சரி, நன்றி நன்றி. இப்போ ரெடியாக இருக்கீங்களா? புத்தகம் தர்றாங்க, கரெக்டாக செய்கிறாங்க வேலையெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றும் வேண்டான்னா பரவாயில்லைங்க. எதுக்கு மேல்நாடுகளை சொன்னேன்னா, அங்கெல்லாம் ஐயா இன்னமும் கேட்க மாட்டேங்குதியா, இந்த இந்த 2 கேட்டால் தான் நாங்கள் பேசுகிறோம்னு எங்களுக்கு தெரியும். ஒரு சொற்பொழிவுக்கு போகிறோம்னு வைங்களேன், 20 நிமிஷம் தான் சொற்பொழிவு பேசணும். 20 நிமிஷம் கேள்வி பதில். கூட்டத்தில் வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி வந்தா கொள்ள பேர் பேசுறதை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. பேசணும், நம்ம வாட்டுக்கு போனோம், நன்றி வணக்கம் அப்படித்தான் வர்றோம். கேள்வி கேட்டா தான் நம்மளால மேற்கொண்டு சிந்திக்க முடியும். கேட்டலும் கிளத்தலும் பாரதிதாசன். வினாவிடை முறை நன்னூல்ல இருக்கு. அப்ப ஒரு கேள்வி என்பது என்ன? அதிகாரம் நீங்க பார்க்கலாம். கல்வின்னு ஒரு அதிகாரத்தை வச்சாரு யாரு? திருவள்ளுவர். கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார். அது கேள்வின்னா கொஸ்டின் அர்த்தம் இல்லை, கேட்கறது. இப்ப இந்த தலைப்பில் அறிவியல் வளர்ச்சியால் கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், அதே மாதிரி ரீடபிலிட்டி, படிப்பு வாசிப்பு வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா? வளர்கிறது என்று பேசுவதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் நல்ல பேச்சாளர், அருமையான படிப்பாளி, அரசு துறையில் பணியாற்றுகின்ற பெருமகனார், தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தில் பேச்சுலகிற்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தனை பெருமைகளுடைய வணக்கத்திற்குரிய நான் முத்துவேலன் அவர்கள் சேர்த்துப்பட்டிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரோடு ஆம், கலைகளும் வாசிப்பும் அறிவியல் வளர்ச்சியால் தடைபடவில்லை, வளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்காக நம்முடைய ஆரணியைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பேராசிரியை திருமதி மோகனாம்பாள் அவர்கள் இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பேசுவாங்க, நல்லா பாடவும் செய்வாங்க. அது ஒரு பெரிய வசதி தானே. இந்த பாடுறதுங்க எதுக்குன்னா, இந்த தேவையான இடங்களில் படம் வரைக மாறிங்க. நம்ம
ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். எனக்கு ஞான சம்பந்தம் தான் பேர், பாட தெரியாது, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அருமையாக பாடுவாங்க இந்த 2 பேரும். இதனால் இது வளர்ந்திருக்குதே தவிர குறையில்லை என்று பேசுவார்கள். அதெல்லாம் இல்லை. என்னைக்கு செல்லு வந்துச்சோ அன்னைக்கு படிப்பு போச்சு. படிக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை, கலைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்று வருத்தத்தோடு பேசுவதற்காக நாகர்கோவிலிருந்து கிளம்பி வந்திருக்கார். இவர் சேத்துப்பட்டு இந்த இருக்கு, அவங்க ஆரணி அந்த இருக்கு. இவர் மேப்பில் காமிச்சாதான் இருக்கு தெரியும், அவ்வளவு தூரம். நேற்று காலையில் கிளம்பி என்னோட நெல்லை புத்தக திருவிழாவில் பேசிட்டு நான் கொண்டு வந்து திருச்சியில் இறக்கி விட்டு வந்தேன். எப்படியாவது போய் சேருங்க அப்படின்ட்டு. நான் கும்பகோணத்துக்கு போய் ஒரு தமிழ் வழி கல்யாணத்தை முடிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். 13 மணி நேரம் பயணப்பட்டு வர்றாருன்னா உண்மையிலேயே பணம் இல்லைங்க. எங்களுக்கு ஒரு ஆர்வம், படித்ததை பேசணும், பேசணுங்கிறதுக்காக படிக்கணும். புரியுதா? படித்ததை பேசணும், பேசணுங்கிறதுக்காக படிக்கணும். அத்தகைய பேச்சாளர் இவரும் பாடுவார். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஆள் வேணும்ல, பாடுவார், நல்லா பேசுவார். அதோட தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு சிறு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், கல்வி பயில முடியாதவர்களுக்கு என்று மனதார தந்து கொண்டிருக்கின்ற மனிதநேயம் மிக்க நல்ல மனிதர் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கார். அடுத்த மரத்திற்கு அவர்கள் அவளது சொந்த ஊர் திருவண்ணாமலை. MA, MPhil, PhD பட்டங்களை பெற்று பல்லாண்டு காலமாக என்னோடு மேடையிலே பேசுகிறவர்கள். என்னோடு மட்டுமல்ல, தொலைக்காட்சி, யூடியூப் என்ற எல்லா சகல துறையிலும் சிறந்து விளங்குறவங்க. மதுரையில் பச்சையப்பன் அறக்கட்டளையின் சார்பில் இருக்கின்ற செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், பேச்சாளர் விமலா அண்ணாதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இதெல்லாம் வந்ததுனால தளர்ந்திருக்கிறதுன்னு பேச வந்திருக்காங்க. தலைப்பு சொல்லிட்டேன், நடிகர்களை யாருன்னு அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்னன்னா, எவ்வளவு நேரம் பேசணும். ஏன்னா நீங்கள் நினைக்கப்படாது, தொடங்கினாலே இன்னும் முடிக்கலை. இவர் பேசி அவர் பேசி அவங்க பேசி இவங்க பேசி இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். முந்தா நாள் பெரம்பலூரில் ஒருத்தர் புஸ்தகத்தை கொண்டு வந்து வெளியிட சொன்னாருங்க. அது என்னன்னு வாங்கி பார்த்தா என் படமெல்லாம் அதில் இருந்துச்சு, அட்டைப்படத்தில். சே, நம்ம ரசிகம் போல் இருக்குன்னு நினச்சேன். அவர் 5-6 பேர் படம் இருந்துச்சு. அது என்ன புத்தகம்னு கேட்டேன். உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் பஸ்ஸை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்தேன்ல, அதை பற்றி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. என் படத்தை வேறு போட்டுக்கார், இவனால தான் பஸ்ஸை விட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கட்டுங்க. அது சொல்கிறாரு பாருங்க, பஸ்ஸு போனால் போகுது, நல்ல செய்தியை கேட்டு நம்ம விடிய விடிய உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி அதை புத்தகமாக்கி அதை என்கிட்டே கொண்டு வந்து விட்டுறாரு. எவ்வளோ சந்தோஷம். அதனால் நேரம் எவ்வளவு நேரம் பேசுவாங்க. இது எதுக்காகன்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சி கண்ணீர் விட்டாருங்க. இப்படி கேட்கப்படாது. நீங்கள் இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் வேலையை நான் ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்கேன். இருந்து கேட்கணுங்க. 10லிருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதே மாதிரி பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? கேமராவை லேசாக திருப்பி அந்த பக்கம் எடுத்தேன், அப்படியே எடுங்க, அந்த பக்கம் திருப்புங்க. நல்லா கை தட்டுக்கையா, பிரமாதமா, அப்படியே அருமை அருமை அருமை. பிரமா ஒரு சுத்து வாங்க, அப்படியே
ஒரு சுத்து சுத்திருங்க. கையில் கூட தூக்கி சுத்துங்க. ஆமா ஆமா ஆமா. நல்லா என்ன கை கட்டினாத்தான் தெரியும். பாருங்க அவர் எப்படி கரெக்டா எடுக்கிறாருங்க. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, இங்க வரைக்கும் வாங்க. நீங்களும் கை தட்டல, நீங்க சும்மா உட்காந்தீங்க. அவர் ஜூம் பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. ஐயா போது வந்துருங்க என்கிட்ட. இந்த பக்கம் இங்கிட்ட எடுத்தீங்களா? இது வந்து நேரலையா போகுது ஐயா? தமிழ்ல கேட்கணும். லைவா ஒளிப்பதிவு? சரி. இது எதுக்கு இப்போ எடுக்க சொன்ன தெரியுமா? இப்போ நல்லா கேட்குறியா? இப்போ நல்லா கேட்குது. இது எதுக்கு எடுக்க சொன்ன தெரியுமா? இப்படித்தான் டிவியில் இந்த வேலையை பார்க்குறாங்க. எப்படி தெரியுமா? பேசுறதுக்கெல்லாம் கீழே சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டியை கூட்டு வந்து உட்கார்ந்து காலையிலேருந்து சோறு போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் கம்போடு ஒரு சிரி 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 அவங்க சிரிப்பா. அதை மட்டும் எடுத்து வச்சு இப்போ ஒருத்தர் வந்து வணக்கம் அப்படிம்பாரு, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? வணக்கத்துக்கே சிரிக்கிறாங்களே, கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இப்போ நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த பட்டிமன்றத்தை எடிட் பண்ணி போடுறப்ப நடுவில் நடுவில் நீங்கள் சிரிச்சதை போடலாம். இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? சார் அருமையான பட்டிமன்றம், சிரிக்க சிரிக்க பேசியிருக்காங்க, அப்படி சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு பதிலாக சோகமாக இருக்கப்போ அவர் எடுத்தாருன்னு வைங்க உங்களை, நல்ல வேலைடா போகலை, ஒரு 5 பய கொண்டு எடுத்துப்பாங்க போல. அதனால் நல்ல சந்தோஷமாக சிரிக்கலாம், கேட்கலாம், உங்கள் கடமை. வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை, ஒரு 2 பேராக போங்க. திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, நம்முடைய பணம் இருக்கே, நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு 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 சேர்ப்போமா, அது எதை போலன்னா கூட்டம் சேர்றத போலவா. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருமா. கூட்டம் முடிஞ்ச உடனே சடார்னு கலைஞ்சு போயிருமா. நாம் சேர்த்த செல்வமெல்லாம் ஒரு நாளைக்கு சடார்னு நம்மளை விட்டு போயிடுமா. எப்படி பாருங்க உதாரணம். இப்போ வர்றப்போ ஒவ்வொருத்தராக வந்தாங்கல்ல, போகிறப்ப என்னைக்காவது நம்ம ஒவ்வொருத்தரையாக போக சொல்லியிருக்கோமா? ஏய் 6 மணிக்கு வந்தாலும் முதல்ல போ, 9 மணி வந்தாலும் போய் உட்காரியா. நன்றி சொல்கிறவரே பாவமாக இருக்கும், அவராக பேசுவார். அது வரைக்கும் கூட இருக்க மாட்டோம். அந்த கூட்டம் கூத்தாட்டு அவைக்களம் பாருங்க. கூத்தாட்டு அவைக்களம்னு என்ன? அப்படி எல்லாரும் கூடி கலைவது போல செல்வம் நம்மை விட்டு போய்விடும்வார். நல்லா இருந்து கேட்கலாம். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்ட செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. உங்களுக்கு ஜென்மங்களில் நம்பிக்கை இருந்தால் அதை நம்புங்கள். பிறவியில் நம்பிக்கை இல்லையா? நீ வேற, போன பிறவி இந்த பிறவி இருக்கு. அப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா அது 7 தலைமுறைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சரி, இப்போ நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஐயா, உங்கள் 4 பேருக்கு ஒரு வேண்டுகோள். இவ்வளோ பெரிய கூட்டத்தை உங்களை நம்பி கொடுக்குறேன், திருப்பி இதே மாதிரியே கொடுக்கணும். நீங்கள் 4 பேர் பேசி முடிச்ச பிறகு நம்ம 4 பேர் மட்டும் உட்கார்ந்துருக்கக்கூடாது. நான் அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு போய் அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுடைய பேச்சில் இப்போ சேர்த்து நான் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, பரவாயில்ல ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இதே நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறது, குறையவில்லை என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய நான் முத்துவேலன் அவர்கள் வருகிறார். அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்னும் புஸ்தகம் இருக்கு, இன்னும் புஸ்தக கேள்விகளும் இருக்கு. தயாரா இருக்கேன். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு மணற்பரப்பில் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் விளைத்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன்கை பார்த்தவிடு, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரோ. அருமை அருமை. இது யார் எழுதுன பாட்டு சொல்லுங்க பாப்பா. அவர் எழுதுனதா? சரி, யோசிச்சு வைங்க. நீங்க பேசுங்க, சொல்லாதீங்க. நீங்க புத்தகத்தை திருப்பி வாங்கிடுவேன் தப்பா சொன்னா. மைனஸ் பண்ணுவோம். யோசிங்க, நீங்க சொல்லுங்க. காஞ்சிபுரம் மண்ணில் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தக கண்காட்சியில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஒரு அழகிய பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து இயல்பான பேச்சால் இனிய நகைச்சுவையால் நம் அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் வீற்றிருக்கிற அன்பிற்கினிய நடுவரையா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் இருபக்கத்து அணிகளிலேயும் பேச வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும், அரங்கம் நிறைந்திருக்கிற பெருமக்களுக்கும், மிகச்சிறப்பானது ஒரு புத்தக திருவிழாவினை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களே, அறிவியல் வளர்ச்சி மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருமே இல்லை. அறிவியல் தானாக வளரவில்லை, அறிவியலை நாம் தான் வளர்த்திருக்கிறோம். அறிவியலை நாம் ஏன் வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வது அறிவியல் தான். அந்த அறிவியல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வளர்த்திருக்கிறதே தவிர எதையும் அறிவியல் நமக்கு தளர்ச்சி செய்யவில்லை, எதையும் அறிவியலால் நாம் எப்போதும் தளர்ந்து விடவில்லை. இதுதான் எங்களுடைய அணியினுடைய கருத்து. சொல்லுங்க ரெண்டு பேருக்கும். இவர் 13 மணி நேரம் பேசுறதுக்கு வந்திருக்காரு கிளம்பி. எங்க ஊர்லங்கய்யா ஒரு பெரியவர் வயசான தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பேரன் அவரை வண்டியில கூட்டிட்டு போனார். வண்டியில போயிட்டு தாத்தா இங்கேயே இருங்கன்னு அவரை இறக்கி விட்டுட்டு ஒரு ஏடிஎம்ல இறங்கி போய் ஏடிஎம் உள்ளார நுழைஞ்சு பணம் எடுக்க போனார். பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேரன் வெளியே வந்தார். தாத்தா கேட்டார், என்னடா இங்கிருந்து பணம் எடுத்துக்கிட்டு வரேன்னாரு. இந்த பேரன் சொன்னாரு, தாத்தா ஏன் பணம் தான் இங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன்னாரு. ஒரு பலார்னு ஒரு அறை விட்டார். ஏன் தாத்தா அடிச்சிங்கன்னு கண்ணத்தை தடவிக்கிட்டே அவர் கேட்டார். அப்ப அந்த தாத்தா அந்த பேரன் சொன்னாரு, ஏன் பணம் தான் தாத்தான்னு. அந்த தாத்தா சொன்னாரு, ஏண்டா நான் வீட்டுல அவ்வளவு பெரிய இரும்புட்டி வச்சிருக்கிறேன், இங்கிருந்து ஏன்னா பணம் எடுத்துட்டு வரேன்னாரு. அறிவியல் வளர்ச்சி புரியவில்லை என்று சொன்னால் இது போலதான் தப்பு தப்பா நாம எதையும் புரிஞ்சுக்குவோம். இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி இல்லாமலா இவ்வளவு பேர் இந்த ஒளிபெருக்கி இருக்கிறது? இது அறிவியல் தந்தது. இன்றைக்கு நாம் பேசுகிற காட்சி ஒளிபரப்புகிற ஊடகங்கள் எல்லாம் அறிவியல் தந்தது. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு பாரதி சொன்னான். இன்றைக்கு காஞ்சியில் நாம் பேசுவதை இந்த காசினியே கேட்கும். காசினா இரண்டாவது அவர் சொன்னது உலகம். முதல்ல காசின்னு சொன்னது ஊரு. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் பாரதி. இந்த உலகமே இன்றைக்கு நாம் காஞ்சியில் பேசுவதை கேட்கிறது என்று சொன்னால் அறிவியல் வளர்ச்சியின் வாயிலாக நம்முடைய கல்வியை நாம் படித்தவற்றை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனுடைய வாயிலாக அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக வாசிப்பும் கலைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தவிர ஒரு நாளும் தளர்ச்சி அடையவே இல்லை. அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்து மண்ணின் மைந்தர். அறிஞர் அண்ணா சொன்னார், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு நாம் நம்முடைய கையிலே வைத்திருக்கிற கைபேசியில் ஒரு நூலகம் இருக்கிறது. அனைவருடைய கைபேசியிலும் ஒரு நூலகம் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய கையிலே நான் வைத்திருக்கிற கைபேசியிலே குறைஞ்சபட்சம் ஒரு 100 புத்தகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பயண நேரத்தை இலகுவாக்கி இருக்கிறது புத்தகங்கள். அது குறிப்பாக கைபேசியில் இருக்கிற புத்தகங்களை நாம் பல நூல்களை ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஐயா, கைபேசினா செல்லுன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா அது என்னன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. செல்லு செல்லு செல்லு. அதே போலங்க வானொலி என்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நம்மில் பல பேருக்கு தென்கட்சியார் என்கிற மிகப்பெரிய அறிஞரை தெரிந்து கொள்ளாமலே போயிருக்கு. இன்று ஒரு தகவல் கேட்டுக்கீங்களா? நிறைய புத்தகம் இருக்கு, அவருடைய பேச்சு முழுவதும் போய் வாங்கி போங்க. பழைய காலத்துல எழுத்துக்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அந்த ஓலைச்சுவடியிலேயே எழுத்துக்கள் இருந்திருந்தா நாம எவ்வளவு பேர் படிச்சிருப்போம். அறிவியல் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தது. வளர்ந்த அறிவியல் வளர்ந்த போதுதான் அன்றைக்கு நமக்கு என்ன கிடைத்தது? அச்சு எந்திரங்கள் கிடைத்தன,
அச்சு எந்திரங்கள் கிடைக்க போய் தான் ஓலைச்சுவடியில இருந்த புத்தகங்களை எல்லாம் அச்சிட ஆரம்பித்தார்கள். ஒருவர் கையிலே கிடைக்க வேண்டிய ஓலைச்சுவடி அச்சு வடிவத்திற்கு வந்த பிறகு 1 கோடி மக்களின் கையிலே புத்தகமாக போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அந்த அச்சுக்கலையினுடைய வளர்ச்சி, அச்சு எந்திரங்களுடைய வளர்ச்சி, அறிவியலுடைய கண்டுபிடிப்பு. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு தலைமுறை. ஓலைச்சுவடியாக இருந்த திருக்குறள் விவிலியம் இல்ல, அது வேற பேர் இருக்கு. செய்தி சொன்ன செய்தி ரைட் தான், பேர் மாத்திரம் சொல்லணும். ஓலைச்சுவடியாக இருந்த திருக்குறள் பட்லர் கந்தப்பன் என்கிறவருடைய கையிலே கிடைத்து கலெக்டர் எல்லீஸ் அவர்களுடைய கைக்கு வந்த பிறகு 1812 அச்சுக்கருவிகளுக்கு வந்துதான் இன்றைக்கு நம் அனைவருடைய கைகளுக்கும் திருக்குறள் என்கிற அரிய புத்தகம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அறிவியல் இல்லாவிட்டால் திருக்குறள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் படிக்கிற எல்லா புத்தகங்களையும் அச்சு வடிவத்தில் இழந்திருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு காலம். அச்சு வடிவத்துக்கு பிறகு இன்றைக்கு எல்லாம் மின்னூல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னூல்கள் இன்றைக்கு கணினியை திறந்தால், ஒரு நாளைக்கு கணினியை திறந்தால் 1000 புத்தகங்களை படிக்க முடியும். அவ்வளவு புத்தகங்கள் இன்றைக்கு கணினியில கொட்டி, கம்ப்யூட்டர்ல கொட்டி கிடக்கிறதுன்னு சொன்னா நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அறிவியல் வளர்ச்சியால் நமக்கு எல்லாமும் எளிதில் கைவர பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, யோசிச்சா தெரியும். ஆடியோ புத்தகங்கள் ஒளி வடிவத்தில் இன்னைக்கு நான் 2 மணி நேரம் சேத்துப்பட்டுல இருந்து இங்க காஞ்சிபுரம் வர்றதுக்கு, ஆனால் அந்த 2 மணி நேரத்துல ஏற்கனவே படித்த புத்தகங்கள் தான். ஆனாலும் புதுமை பித்தன் சிறுகதைகளை குறைந்தபட்சம் ஒரு 10 கதைகளை நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே வந்தேன். ஆடியோ புத்தகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்ப அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக புத்தக வாசிப்பு என்பது அடுத்த பரிணாமத்திற்கு போயிருக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாமே காலத்திற்கு ஏற்ப மாறுது. நாம தாங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல்ல இதெல்லாம் நடந்தா இவ்வளவு கெடுதல் இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுறதுக்கு இப்ப 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க பட்டியல் போட தான் செய்வாங்க. இவ்வளவு வாகனம் போகுது, போற வண்டி பூராவுமா போய் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையே? இல்ல, ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறதுக்காக நாம ஐயோ இனி இந்த எந்த வண்டியிலையும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு அண்ணன் நடந்து தான் போகணும். நடந்து போனாதான் ஆக்சிடென்ட் ஆகாது. அதுக்காக நடந்தா போக முடியும்? ஐயா, நடந்து போறல, ரோட்ல ஓரமா பிளாட்பார்க்ல நடந்து போற மேல ஆள் போய் கார் போய் ஏறுது. அதனால நடந்து போக முடியாது, பறந்து தான் போகணும். அப்ப அறிவியல் வளர்ச்சி என்பது இன்றைக்கு நம்ம எல்லாவற்றுக்கும் நாம் அடுத்த நிலைக்கு தயாராகி இருக்கிறோம். சார், ஒரு காலம் கலைகள், பழங்கலைகள், நாட்டில் ஏராளமான கலைகள், அந்த பழங்கலைகள் எல்லாம் இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இங்கிருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புரிசை, அந்த புரிசையில ஒரு தெருக்கூத்து கலைஞர் துரைசாமி கண்ணப்ப தம்பிரான் அப்படின்னு தெருக்கூத்து, பாரம்பரிய தெருக்கூத்து கலையவங்க. இன்றைக்கு அந்த தலைமுறையில 3வது தலைமுறையை சார்ந்த சம்பந்தன் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கலை உலகம் முழுக்க எப்படி போய் சேர்ந்தது? அறிவியல் ஊடகங்களின் வழியாக போனது. ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சா 3000 புத்தகங்கள் படித்த ஒருத்தர் தான் 3 நிமிஷம், 3000 பக்கங்கள் படிச்ச ஒருத்தர் தான் 3 நிமிஷம் மேடையில் நின்று பேச முடியும்னு எங்க தமிழையா எனக்கு சொல்லுவார். ஆனா ஐயா ஞானசம்பந்தன் ஐயா மாதிரி பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். அதை இருந்த இடத்திலிருந்தே நான் கேட்கிறேன். அவர்கள் படித்த வாசிப்பின் அனுபவத்தை நான் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் அறிவியல் நமக்கு வாசிப்புக்கான வாசல்களை திறந்து விட்டிருக்கிறது என்பதை தவிர வேறு எதை நாம் புரிந்து கொள்ள முடியும்? அப்போ புத்தகங்களை வாசிப்பதே இல்லைன்னு நாம சொல்ல முடியாதுங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். உலகத்திலே இருந்து எங்கோ யாரோ ஒரு மூலையில் யாரோ ஒரு பேராசிரியர் பேசுகிற பேச்சை இன்றைக்கு இங்கிருந்து நாம் கேட்கிறோம். அப்ப வாசிப்பு என்பது நம்மை அடுத்த தளத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை படிக்க மாட்டோம். நாட்டில் பத்திரிகைன்னு ஒன்று இருந்ததா? வீட்டுக்கு வீட்டு இன்னைக்கு பத்திரிகை வருது. எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். நியூஸ் பேப்பர் பூரா இன்னைக்கு போன்லயும் வருது. நியூஸ் பேப்பர்ங்கிறதே இல்லாம இருந்தது ஒரு காலகட்டம். கையெழுத்து பிரதிகளா இருந்தது. அந்த கையெழுத்து பிரதிகள் எல்லாம் மாறி இன்றைக்கு பல்வேறுபட்ட செய்தித்தாள்கள் வந்தது. அறிவியலுடைய வளர்ச்சியாக இருந்தது போய் இன்னைக்கு அதையெல்லாம் தொலைக்காட்சியில அந்தந்த நிமிடத்திற்கு செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அமெரிக்க அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி லண்டன் மாநகரத்திற்கு தெரிவதற்கு 4 நாட்கள் ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு
அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்த வினாடியில் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் பொக்கிஷங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நான் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற கூத்துக்கலை சொன்ன, வீட்டில் இருக்கிற சமையல் கலைங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்க. இன்னைக்கு எல்லா வீட்லயும் எல்லாரும் சமைக்கிறோம். பாரதிதாசன் சொன்னார், சமைத்தலும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று இன்னும் நன்னாள் வேண்டும். சமைப்பது தாழ்வா, சமைப்பவர் இன்பம் சமைக்கின்றார் என்று பாரதிதாசன் சொன்னார். இன்னைக்கு அந்த சமையல் வேலையை பெண்கள் மட்டுமல்ல, உள்ளபடியே ஆண்களும் அதை கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு நமக்கு அலைபேசி கையில் இருக்கிற செல்போன்ல ஏராளமான ஆப்புகள் இருக்கு. அதையெல்லாம் பார்த்தா மிக எளிதில் நாம் அந்த வேலையை செய்யறோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க வீட்டுல நான் சமைச்சேன். எங்க வீட்டம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, இருமா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, தோசை இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வச்சு தோசை ஊத்தலான்னு போனேன். தோசை என்னை விட கருப்பா வந்துச்சு. உடனே என் பொண்ணு எந்திரிச்சு வந்து பார்த்து சொல்றா, பா நீ தோசை சட்டியை திருப்பி போட்டு சுட்டுன்னு கிடப்பாங்க. அப்பதான் எனக்கே தெரியுது, அவ்வளவு நாள் எனக்கு தோசை செய்யறது கூட தெரியல. ஏன்னா உங்க சிலபஸ்ல இல்ல, சிலபஸ்ல இல்ல. அப்ப எல்லாவற்றையும் நாம் அறிவியலின் மூலமாகத்தான் எளிதில் பெற்றிருக்கிறோம். அறிவியலின் வாயிலாகத்தான் புத்தகங்களை, கலைகளை எல்லாவற்றையும் நாம் மீட்டுருவாக்கம் செய்கிறோம். பக்கத்தில் இருக்கிற தெருக்கூத்து கலை கூட இன்றைக்கு உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறது. உலகத்திலே இருக்கிற பல்வேறு கலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. பாரதி சொல்லுவான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் பல கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொல்லுவான். அப்படி அந்த வகையில் பல்வேறு கலை செல்வங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை கலை செல்வங்களும் தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதற்கு காரணம் அறிவியல் சாதனங்கள் தான். அந்த அறிவியல் சாதனங்களின் மூலமாக நம்முடைய வாசிப்பும் நம்முடைய கலைகளும் உலகத்தரத்திற்கு நிகராக வளர்ந்திருக்கின்றனவே தவிர நிச்சயம் தளர்ந்து போகவில்லை. வேண்டுமானால் நான் இப்படி சொல்லுகிறேன், தளர்ந்து போகிறது என்று நாம் நினைத்தால் அல்லது தளர்ந்து போகிறது என்று நாம் சொல்வேமே ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் தவறான வழிகாட்டுதலை செய்கிறோம் என்பதுதான் அதன் பொருள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் அப்படியான ஒரு பெருமிதம் நிறைந்த குரல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண்மையும் பெருமிதமும், அதுலேயும் அந்த அடிமை பெண் படத்தில் பல்லாண்டு கழிச்சு தன்னுடைய அம்மாவை போய் பார்க்க போகிறப்ப அந்த கதாநாயகன் பாடுற அந்த பாட்டை அவர் ஆலங்குடி சோமுங்கிறவர் எழுத வச்சுட்டாங்க. அதை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு எம்ஜிஆர் அவர்கள் பாட வச்சுட்டாரு. அந்த பாடலை அன்றைக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகியாக இருந்த, பின்னாடி தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட அனுப்பினாரா எம்ஜிஆர். அதம்மா பார்த்துட்டு சொன்னாங்களா, இது உற்சாகம் கொஞ்சம் குறைவாக தெரியுது, குரல் நல்லா இருக்கு, டி.எம். சௌந்தரராஜனை பாடட்டும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ இன்றைக்கும் கூட பாருங்கள், அந்த பாட்டு இருக்கிறப்ப பிஜிஎம்மும் அது முடிஞ்ச உடனே தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு ஆரம்பிக்கிற அந்த வேகத்தையும் கேட்டால் அசந்து போவீங்க. அப்படியான ஒரு குரலை கொண்டிருக்கக்கூடிய ஐயா முத்துவேலனுக்கு நன்றி. அடுத்து உச்சரிப்பு என்ன அழகாக இருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் பேச்சாளர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய குழந்தைகள் வந்து என்கிட்ட நான் பேசுவேன், மேடையில் பேசுவேன்னு சொன்னாங்க. உச்சரிப்பு அழகாக பேசினாங்க. செய்திகள் எப்படி கொடுத்தாங்க பாருங்க. அந்த செய்திகளை அவர் சொல்ல சொல்ல அந்த காசினின்னு ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து இதெல்லாம் குறிச்சிக்குங்க. காசினின்னா காசி இனின்னு அர்த்தம் இல்லை. பின்னாடி வாங்க கேமரா வரைக்கும். காசி இனின்னு பிரிக்கப்படாது. காசினி உலகம்னு அர்த்தம். சுகாசினி அது வேற. சரி, இப்போ அடுத்து சொன்னார், இன்னைக்கு என்னென்ன வகையில் ஒரு தொலைபேசி நமக்கு செய்தியை தருது. அதே போல் ஒலி வடிவமாக, வரி வடிவமாக இருந்தது, ஏட்டில் இருந்து புத்தகமாக வந்துச்சு, அது வரி வடிவமாக இருந்து ஒலி வடிவமாச்சு. அதனால் பார்வையில்லாத நண்பர்களும் காதில் கேட்டுக்கிட்டாங்க. அது உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. நலபாகம் ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? நலன் ஆம்பளை. பீமபாகம், பீமன் யாரு? ஆம்பளை. திராவிட பருவத்தில் அவன் தான் சமைச்சான். சரியா? நான் இந்த வட்டம் அமெரிக்கா போனப்ப ஒரு இதில் டிரான்சிட்
இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாத்திரம். அப்போ என் கூட வந்த ஒருத்தர் என்கிட்ட தோளில் குழந்தைய போட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஐயா, நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்பேன். எப்போ கேட்பேன் தெரியுமா? என் மனைவியும் நாங்களும் எல்லாம் ஒன்றா சமைப்போம். அதுக்கு பிறகு நான் பாத்திரமெல்லாம் விளக்குவேன்யா. அப்போ நீங்கள் மகாபாரத ராமாயணத்தில் வரக்கூடிய பீஷ்மர், துரோணர், அதே போல் இந்த பக்கம் ராமன், கும்பகர்ணன் போன்ற பாத்திரங்களை நீங்கள் அங்கிட்டு விளக்குவீங்க. நீங்கள் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவீங்க, நான் இங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன். 2 பேரும் பாத்திரம் தான் விளக்குறோம் அப்படின்னு நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 5-6 பேர் தான் கைதட்டுறீங்க. நான் கைதட்டுக்காக நான் உங்களை கைதட்ட சொல்லுங்க, புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியானாமா? நான் அப்புறம் நான் முதல்ல கதை சொன்ன மாதிரி ஆயிடும். இப்போ இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இந்த 2 பேர் மாதிரி நான் உட்காந்துருந்தேன்னா இப்படியே கூடி கிளம்பி அப்படியே போயிடுவேன். நீங்கள் இப்போ கிளம்புனா கூட நாளைக்கு ஊருக்கு போயிடலாம். ஆனால் இவர் அப்படி போகிற மாதிரி தெரியல. கையில் ஒரு பாட்டுக்கு அந்த பக்கம் பேப்பர், இந்த பக்கம் அது இதுன்னு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸோடு வந்திருக்கார். சரி, இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இன்றைய சூழலில் அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் தளர்ந்திருக்கிறது, குறைந்திருக்கிறது என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐயா வணக்கம். ஐயா உங்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம் போடுறாரு. ஐயா டீ வந்துட்டு டீ சாப்பிடலாம் ஐயா. நீங்க அவர் அப்பவே சாப்பிட்டார் ஐயா. நிலே பாவம் எந்த நாட்டில் இருக்கிறாரு, ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியல. சமையலை பற்றி எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். அதாவது இப்போ நிறைய பெண்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ உண்மையிலே சமையல் நடக்குதா? அம்மா வீடுகளில் சமையல் நடக்குதாம்மா? எல்லா வீடுகளிலும் சமையல் கட்டு உண்டு. இப்பமெல்லாம் இனியெல்லாம் இப்போ புதுசாக கட்டுற வீடுகள்ல எல்லாம் சமையல் அறையே கிடையாதுயா. கிடையாது. சமையல் அறை இல்லை. அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் ஸ்விக்கி, சொமாட்டோ இந்த 2ல இருந்து ஆர்டர் பண்ணோம்னா உடனே வந்துடும். அதுலேயும் ஃப்ரிட்ஜி அறிவியல் சாதனம் தான். மருந்து மாத்திரைகள் வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரிட்ஜி அது இப்போ பிணப்பெட்டி மாதிரி ஆயிடுச்சு. பிணப்பெட்டி மாதிரி. அதாவது 6 மாசத்துக்கு முன்ன உள்ள செத்துது, அடுத்த 6 மாசம் தள்ளி போகிறது, இது எல்லாமே உள்ளதான் இருக்கும். சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு. மல்லிகைப்பூவை எடுத்தாச்சுன்னா மீன் வாசனையா வருது, மீனை எடுத்தாச்சுன்னா மல்லிகைப்பூ வாசனையா வருது. ஏன்னா அந்த 2ம் அதுக்குள்ளதான் இருக்கு. எங்க ஊர்ல ஒரு அம்மா 10-25 பட்டு புடவைய ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருக்கு. ஏன்னு கேட்டேன். அப்பதான் உடுக்கும்போது குழு குழுன்னு இருக்குமா. சில வீடுகள்ல மொத்தமா ஒரு 1000 இட்லிய அவிச்சு அதுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தது. 5 இட்லியா தொடச்சு கொடுப்பாங்க வீட்டுக்காரருக்கு. அதுலயும் அம்மா சமையலுக்கு மனைவி சமையலுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா ஐயா, சுட்டு கொடுத்தா அது அம்மா சமையல், சுட வச்சு கொடுத்தா மனைவி சமையல். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. உங்க வீடு நாகர்கோவில் இருக்குன்னு தைரியத்துல இங்க இருந்து பேசினா கேட்காதுன்னு நினைச்சு அது இந்த இது போகும் ஊருக்கு. அதுல அவர் வேற சமையலுக்கு நிறைய ஆப்புகள் இருக்கா, ஆப்புகள் நிறைய இருக்கா. அது ஆப் இல்ல, ஆப்பு. நம்ம மொத்தமா ஆப்பு ஆயிற்று. இன்னொன்னு சொன்னார் பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் அவரை சுட்டது தகவல் லண்டனுக்கே 4 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. அவரை சுட்டது லண்டனுக்கே 4 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. இப்பதான் என்னைக்கு நம்ம வீட்டுல மொபைல் கையில பையன்ட்ட வந்திருந்தோம், ராத்திரி 12 மணிக்கெல்லாம் எழும்பி சுடுறான். தூக்கத்துல அப்பன சுட்டுட்டான்.
நல்ல வேளை தூக்கத்துல தான் சுட்டான். என்னைக்கு செல்லு வந்தோ அன்னையில இருந்து சொல்லு போச்சு. ஆகா, அருமை. போய் விட்டது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல அறிவியல் சாதனத்துக்கெல்லாம் எதிராளி இல்லையா, நான் எதிராளி உண்மையிலே இல்லை. நானும் பயன்படுத்துறேன், மொபைல் இருக்கு. ஆனா ஒரு தகவல் சொல்றேன், கேட்டுக்குங்க. என்னைக்கு நம்ம வீட்டில் மிளகு அரைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அம்மி இருந்துச்சு, ஆட்டு உரல் இருந்துச்சு, மாவுக்கு அப்படிதானம்மா, துணி துவைக்கிறதுக்கு நமக்கு கல் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு வாஷிங் மிஷினு, என்னைக்கு மிக்சி, என்னைக்கு கிரைண்டர் வந்தோ பல பேருக்கு உள்ள ஒட்டுமொத்த நோய் அவளையும் வந்துட்டு. உண்மைதானா? ஆடி கார்ல போனா வசதி உள்ள ஆள் இல்ல, ஆம்புலன்ஸ்ல போகாம இருக்கணும். ஆகா, அதான் நமக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு அறிவியல் சாதனங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நம்ம இன்னைக்கு பலி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு தகவல், உண்மையான தகவல் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. இது வேதனையில சொல்றேன், நான் உண்மையிலே வேதனையில சொல்றேன். அதாவது அந்த காலத்துல ஒவ்வொரு மாவட்ட முக்கியமான இடங்கள்லயும் மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் இருந்தது ஐயா. மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு உள்ள தனி ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நெட் அடிக்ட்ஸ், அதாவது இணையதள அடிமைகளினுடைய மறுவாழ்வு மையம் திறந்திருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நீங்க சொல்றீங்க என்ன வாசிக்கிறா, அச்சு வந்ததுல இருந்து தான் ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஓலைச்சுவடியில் இருக்கும் வரை தான் அது ஒரிஜினல், உண்மையா இருந்துச்சு. என்னைக்கு அச்சுக்கு வந்தோ ஒரிஜினல் இல்லாம போச்சு. இன்னைக்கு அப்படி யாரு வாசிக்கிறா சொல்லுங்க பாப்போம். நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் வாசிக்கிறோம்? வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அது சரி, நான் ஏத்துக்கிறேன். எத்தனை பேர் இந்த தலைமுறை, எத்தனை பேர் இன்னைக்கு பத்திரிகை வாசிக்கிறோம், எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கிறோம்? மனசு தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஐயா 24 மணி நேரம், அதாவது பல்லு தேய்ச்சானோ இல்லையா செல்ல தேய்ச்சிட்டே தான் இருக்கான். ஐயா தூங்கி முழிச்ச உடனே இப்படியே வர்றான், ஐயா இப்படியே தான் வர்றான். அவன் கையில மொபைல் இல்ல, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. மொபைல் கையில இல்ல, இப்படியே வர்றான். கண்டக்டர் டிக்கெட் 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 அப்படிங்கிற, அப்போ இப்படிங்கிறான். எப்படி மனநோயாளியாக ஆக்கி இருக்குன்னு பாத்துக்குங்க அறிவியல். அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு அனுப்பி விட்டுருக்கான் மெசேஜ், காப்பி தீபாவளிக்கு கூப்பி தீபாவளின்னு அடிச்சு விட்டுருக்கான். எப்படி ஆயிட்டு பாருங்க. அதாவது ஒரு காலத்துல எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும் ஐயா, நல்லா தெரியும் உங்களுக்கு, கடிதம் எழுதக்கூடிய பழக்கம் இருந்தில்லையா நமக்கு. தீபாவளி பொங்கல் அடைய அப்பா ஒரு வாழ்த்தட்டை தேடுறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுவோம். நண்பனுக்கு, மனைவிக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஏன் காதலிக்கு, ஐயோ இல்ல அப்படியெல்லாம் தேடி தேடி வாழ்த்தட்டைகள் எல்லாம் அனுப்புவோம் ஐயா. கடிதம் எழுதி அனுப்பணும். கடிதம் படிச்சோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது இருக்கு? இது மொத்தமும் ஃபார்வர்டு மெசேஜ் இல்லையா, மொத்தமும் ஃபார்வர்டு மெசேஜ். அது எப்படி நான் அனுப்புறது கடைசியில் எனக்கே வந்துடும். எப்படி நம்ம செஞ்ச பாவம் சுத்தி வந்துடும். இந்த தீபாவளிக்கு பலகாரத்தை கொடுத்து விடுவோம் தெரியுமா, வீடு வீடா கொடுத்து விடுவோம். நம்ம கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்து தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. பலகாரம் அப்படியே சுத்தி சுத்தி வரும். எங்க இப்ப தமிழ் நம்ம நீங்க இணையத்துல பிள்ளைங்க எப்படி தெரியுமா டைப் பண்ணுது பாருங்க, நம்ம மொழியே இல்ல. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது, அன்புள்ள அத்தன், அத்தான் இல்ல, அன்புள்ள அத்தன், நான் உங்களை காதலிக்கிறோம். குடும்பத்தோடு காதலிக்கிறாங்க போலுக்கு. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கல்பானை, அவ பேரு கல்பனா. கல்பானையா? கல்பனா அப்படின்னு டைப் பண்ண தெரியாம கல்பானை அப்படின்னு டைப் பண்ணிருக்கு. எப்படி நம்ம மொழி இல்லாம போயிட்டு பாருங்க ஐயா. நான் ஒரு வேதனையில இன்னொரு தகவல் சொல்றேன் ஐயா. அதாவது அந்த காலத்துல நம்ம எல்லாரும் கோயில்ல நீங்க பாருங்க, எல்லா கோயில்கள்லயும் பாருங்களேன், அதாவது பூஜை தொடங்குற நேரத்துல ஒரு நாதஸ்வர கலைஞர் இருப்பாரு, ஒரு தவுல் கலைஞர் இருப்பாரு, ஒரு கெஞ்சரா தலைவர் ஒரு கலைஞர் இருப்பாரு. பூஜை ஆரம்பிக்குது அப்படின்னா அப்படி அடிச்சு மங்களகரமா அந்த பூஜை தொடங்கும். என்ன அழகா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பக்தி உணர்வு பரவசமாகி நம்ம நிற்போம். அது மட்டும் இல்ல, அதுக்கு பேரு மல்லாரின்னு பேரு, மல்லாரி. அதை பத்தி நான் சொல்றேன். அது அப்படி இருந்த காலம், அது எப்படி இருந்தது, பொற்கால மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க அறிவியல் சாதனம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு மாட்டிட்டாங்க, எல்லா கோயில்லையும் இப்ப மாட்டிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, சூடகத்தை ஏற்றின உடனே சுவிட்சிய போடுறாங்க ஐயா. சூடகத்தை ஏற்றியாச்சுன்னா உடனே சுவிட்சிய போடுறாங்க. அது டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும். ஐயா கடவுளுக்கே போரடிச்சு போவாதா இது? அந்த இலக்கிய வச்ச ஒரு 2 குத்து அவனை ஏண்டா ஏனோ இதே நான் கேட்பேன், 3 நேரம் கேட்டா என்ன? அவர் என்னெல்லாம் பண்ணுவார்? ஒரு நியாயம் வேண்டாம் ஐயா, ஒரு தர்மம் வேண்டாம் ஐயா.
இதுல என்ன உணர்வு இருக்கு, என்ன பக்தி வரும் சொல்லுங்க பாப்போம். அந்த நாதஸ்வர கலை என்னாச்சு போச்சா? இப்படி நீங்க போட்டதுனால 10வது இன்னொன்னு வந்திருக்கு தெரியுமா? ஜெண்ட மேளம். நம்ம நாதஸ்வரத்தை ஒரு பிரதேசத்தவர்கள் கூப்பிடுறது இல்லைங்க. ஆனா நம்ம ஜெண்ட மேளத்தை கூட்டு வந்து உட்கார வந்து ஆடிட்டு இருக்கோம். என்ன போடுறாங்க? நம்ம நாதஸ்வர கலைஞருடைய நிலை என்ன, தமிழ் கலைஞருடைய நிலை என்ன, யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஜெண்ட மேளம் போர் மேளம்ங்க. என் கல்யாணத்துல போர் செய்ய போறாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க ஐயா. இன்னும் ஒண்ணு பாருங்களேன் ஐயா, இப்போ பொதுவா தாய்மார்கள் எல்லாம் வீட்டுல கோலம் போடுவாங்க. இப்பவும் சில பேர் போடுறாங்க, நான் எல்லாரையும் சொல்லல. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அறிவியல் சாதனம் மூலமா ஒன்னு அற்புதமா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. இப்போ கையை வச்செல்லாம் நம்ம போட வேண்டாம் ஐயா. ஒரு குழல் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்குள்ள மொத்த மாவையும் தட்டிட்டோம்னா உருட்டிக்கிட்டே போகலாம். வாடா ராஜாவா, வாடா ராஜாவா அப்படின்னு. அது பெண்கள் தான் போடணுங்கிறது இல்லம்மா, அவர் வீட்டுக்காரரே போட்டுக்கிட்டு இருக்கிறார். எங்க ஊர்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்கே கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறார். மொத்தமா அவர் கோலம் போடுற கான்ட்ராக்ட் அப்படி போட்டுக்கிட்டே போறாரு. எப்படி இதுல என்ன இப்ப எல்லாம் ஸ்டிக்கர் ஆகிட்டு. இப்போ ஸ்டிக்கர் அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா புருஷனுக்கு முதுகுல அப்படி ஒட்டி விட்டுச்சு. அதுலயும் ஒட்டுன இடத்துல திரும்ப திரும்ப ஒட்டிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ, என்ன மாதிரி கோலம் வேணுமோ அந்த ஸ்டிக்கருக்கு மேலே மேலேயே ஒட்டிடலாம். இது ஒரு வளர்ச்சியினுடைய சமுதாயம் அப்படின்னு நீங்க சொன்னிக்கிறீங்க ஐயா. கோலம் போடும்போது எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். குனிஞ்சு நிமிர்ந்து உட்கார்ந்து இருந்து போடுறது மிகப்பெரிய யோகா பயிற்சி. அது மிகப்பெரிய ஒரு மருத்துவமாக இருந்தது நமக்கு. எல்லாம் போச்சு. நீங்க இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த அதாவது நான் சினிமாவுக்கு ஐயா, நீங்க சினிமாவில் இருக்கிறீங்க, அதனால சினிமாவை பத்தி குறை சொல்றேன் அப்படின்ல இல்ல. சின்ன திரையில இருக்கேன், சின்ன திரையிலையும் சிங்கப்பெண்ல வர்றேன். ஆமா ஐயா, நீங்க எல்லா திரையிலையும் இருக்கணுங்க. அதான் பெருமை எங்களுக்கு. அதாவது சினிமா அன்னைக்கு ஒரு காலத்துல அந்த கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுல நமக்கு தெரியும். இன்னைக்கு அது எப்படி ஆயிட்டு பாருங்க. எங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு 500 கோடி செலவு பண்றாங்க ஐயா. 500 கோடி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஐயா, அந்த நடிகைக்கு ஒரு நல்ல துணியை கட்டி விடுங்கடா. அதான் செய்யலாம் இல்லையா? அந்த நினைச்சு பாருங்க. உடையில் நாகரிகம் இருக்கா? நடையில் நாகரிகம் இருக்கா? காட்சியில் நாகரிகம் இருக்கா? பேச்சில் நாகரிகம் இருக்கா? முழுக்க முழுக்க இந்த இரட்டையர்த்த வசனங்களை பேசி பேசிய என்னுடைய தமிழ் சமூகம் இந்த தலைமுறை இன்னைக்கு சீரழிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்குள்ள கலைகள். பாட்டு நல்லா இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உட்கார்ந்து இருந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து இருந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா? நல்லா கேளுங்க. அதுலயும் சீரியல் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு ஒரு வீட்டுல இந்த வீட்டுல அந்த அம்மா சீரியல் பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு திருடன் உள்ள வந்துட்டான். வந்த அம்மாட்ட நகையை கலத்து அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப கூலா விளம்பரம் வரட்டு கலத்தி தாரேன். எவ்வளவு சௌரியம் ஆயிட்டு பாருங்க. கால மாற்றம். இப்படி ஒவ்வொரு கலைகளும். பாட்டு நல்லா இருக்கா? கேட்கறது மாதிரி ஒரு பாட்டு இருக்கா? அதுல அந்த பாட்டுல நீங்க பாருங்களேன், வரக்கூடிய அந்த அர்த்தம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடவே முடியாது ஐயா. வார்த்தைகள் எல்லாம் அப்படி எங்க இருந்தா வசனம் எடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு காலத்திலேயே கொஞ்சம் உருப்படியாக பாடல்களாக இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அதாவது ஓரளவுக்கு நியாயமா இலக்கியத்தை கூட கொண்டு வந்தாங்க பாடல்கள் எல்லாம். ஏன் வாலி கூட அற்புதமா ஒரு பாட்டுல சொல்லுவார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இது என்ன படம்னு கேட்க மாட்டேன், புத்தகம் தீர்ந்து வச்சு. இல்ல பாபு சொல்றாரு. பாபு நன்றி, அவ்வளவுதான் சொல்லுவேன். புத்தகம் வந்தா தர்றேன். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு கேட்டேன். கிளி மேய்ச்சானோ இல்ல பண்ணி மேய்ச்சானோ நாய் மேய்ச்சானோ நரி எதை மேய்ச்சான்னு தெரியல. கடைசியில பாட்டு ரொம்ப கூர்ந்து கவனிச்சா கிளிமஞ்சாரோவா. எப்படி இன்னைக்கு புரிய வைக்கிறது பாருங்க பிள்ளைங்களுக்கு. அதாவது இந்த தலைமுறை எப்படி ஆகிட்டு அப்படின்னு தெரியுமா நடுவர் அவர்களே? அதாவது அவர் சொன்னாரு, நான் முடிச்சிடறேன். அதாவது அவர் ஒண்ணு சொன்னாரு, இன்னைக்கு உள்ள கலைகள் வாசிப்பு அதெல்லாம் வாசிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னு சொன்னாரு. ஒரு தகவல் தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இணையத்துல நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க புத்தகத்தை வாசித்து பாருங்க, புத்தகத்தை வாசிக்கக்கூடியவங்க மிக குறைவு.
இணையத்துல வாஸ்தாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நிறைய தவறான செய்திகள் நிறைய இருக்குது. அதுல தவறான தகவல்களா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க இதெல்லாம் இந்த இணையம், இயந்திரம், இது எல்லாம் எதை நம்பி இருக்கிறது என்று சொன்னால், கரண்ட் மின்சாரத்தை நம்பி இருக்கு, பேட்டரியை நம்பி இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வைரஸ் ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது, பேசாம தான் போனோம். ஆனா நம்ம முப்பாட்டனுடைய அந்த ரெங்கு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டி என்னைக்கு அப்படித்தான் இருக்கும், எப்ப வேணாலும் பணம் எடுக்க முடியும். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அறிவியல் வளர்ச்சி தேவை, வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவை. ஆனால் அதனால் கலைகள் மட்டுமல்ல, வாசிப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே இன்னைக்கு தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது. அது வளரவில்லை, தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நண்பு வணக்கம் ஐயா. உண்டு ரொம்ப அழகா சொன்னாரு. என்னைக்கு அறிவியல் சாதனங்கள்லாம் வந்ததோ அன்னையோட நம்முடைய ஆரோக்கியமும் காணா போச்சுன்னார். ஒரு மனைவி கணவனுக்கு வத்த குழம்பு ஊற்றிருக்காங்க. அவன் நாக்கு தொட்டு நாக்கில் வச்சுட்டு அப்படி சொல்லி, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லையா, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே தான், பேசாம சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்படா, உனக்கு வத்த குழம்பு பாப்படா, ரத்த குழம்பு வச்சு போடுவேன், பேசாம இரு சொன்னார். என்ன செஞ்சிச்சு உங்க அறிவியல்? இந்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பேச ஆரம்பித்த காலத்தில் தரையில் தாங்க உட்காருவோம், மணல், அதுவும் சாதாரண ஜமுக்காலம் அப்படி தான் உட்காருவோம். இப்போ உட்கார முடியாதுல்ல, எந்திரிக்க முடியாது, உட்காந்தே இருக்க வேண்டியதுதான். என்ன அழகா சொன்னார். அதே போல குழந்தைகள், எங்க வீட்டில் லைட் எறிகிறத பார்த்துருக்கோம், போர்வக்குள்ள லைட் எறிகிறத பார்க்குறீங்களா? இப்போதான் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. எல்லா லைட்டையும் அமர்த்திட்டு பார்த்தா போர்வக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். திருடங்கள்லாம் அழுகிறாங்க, இவங்க தூங்கவே மாட்டாங்களா? எங்களுக்கு வாழ்க்கை அது. நீ அவங்க ஏதாவது நிவாரணம் கேட்டு வரப்போறாங்க. அழகா சொன்னாங்க. கடிதம் போச்சேங்க, நான் எழுதுவது கடிதம் அல்ல, உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல. இப்ப இந்த கடிதத்தோட பெருமை என்ன உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொரு புத்தகம் படிங்க, கோகிலாம்பால் கடிதங்கள். யார் தெரியுமா? யோசிச்சு வைங்க, சொல்றேன். சொல்லிட்டீங்களான்னு பரவாயில்ல. சரி, அடுத்து கேட்டார். அந்த கடிதத்தை வந்ததை ஒருத்தர் படிக்க எல்லாருமே உட்காந்து கேட்டு, இன்னொரு அந்த 3வது வரி இன்னொருக்க படியே, என்ன படி, அம்மா எப்படி இருக்காங்க, அது படி, கேட்டு கேட்டு இன்புறுவாங்க. அதே போல் கோயிலில் நாதஸ்வரம், இந்த ஓசை கேட்டால் சாமி பெறப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மல்லாரி. இந்த ஓசை கேட்டால் சாமிக்கு நீர் எடுத்துட்டு வர்றாங்கன்னு அர்த்தம், அபிஷேகம் மல்லாரி. அதே மாதிரி சமயக்கூடத்திலிருந்து, மடப்பள்ளியிலேருந்து சாமிக்கு பிரசாத பொருள் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு நடை, ஒரு வாசிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல்ல ரவி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு எழுத்தாளர் மிக அருமையாக தினமணியில் மல்லாரி பற்றிய அந்த கட்டுரை எழுதியிருந்தாருங்க. என் யூடியூப் சேனலில் கூட நான் அதை பற்றி பேசியிருந்தேன். மல்லாரியினுடைய அந்த பயன்பாடுகள் எப்படி இருக்குன்னு வெளியிலேருந்து கேட்கலாம். சாமி பரப்பிட்டுருச்சு, சாமி வந்துருச்சு, சாமி போயிட்டுருக்கு, அழகாக சொல்லலாம். இப்படியான செய்திகள் எல்லாத்தையுமே அருமையாக சொல்லி, இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை, கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வர போகிறாங்க. பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கானா? இல்லை. இப்போ எங்கே பிச்சைக்காரனே காணும். அப்படியே வந்தாலும் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.